ஹாய் வீவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ரேவதி கண் முழிச்சதுமே நர்ஸ் வந்து எல்லாருக்கிட்டே சொல்கிறாங்க, அவங்க கண் முழிச்சிட்டாங்க, நீங்கள்லாம் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னதுமே எல்லாருமே ஓடி போய் ரேவதியை பார்க்குறாங்க. ரேவதி எல்லாருமே பார்த்து திரு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சமுழுச்சரி, ராஜராஜன் எல்லாருமே ஞாபகத்தில் இருக்காங்க. ஆனால் கார்த்தி மட்டும் ரேவதிக்கு ஞாபகத்திலே இல்லை. ரேவதி சமுழுச்சரியை பார்த்து அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இந்த சைடு ராஜராஜனை பார்த்து எல்லாரை பார்த்து ரியாக்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம கார்த்தியை பார்த்து மட்டும் யாரோ மாதிரி ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே நம்ம கார்த்தியோட மனசு சுக்குநூறா உடஞ்சி போயிடுச்சுன்னு தான் சொல்லலாம். நம்ம மயில்வாகனம் வந்து ரேவதி கிட்ட கேட்குறாங்க, ரேவதி கார்த்தி உனக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, யார் இவர் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுமே நம்ம மயில்வாகனம் ரோகிணி எல்லாருமே மனசு உடஞ்சி போயிடுறாங்க. இந்த சைடு சந்திராவுக்கு தான் சந்தோஷம் தாங்க முடியல. அப்பாடா, நம்ம நினச்ச மாதிரியே ரேவதி பழசெல்லாம் மறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்க. இந்த சைடு ராஜராஜனுக்கு எதுவுமே புரியல. அம்மா ரேவதி, கார்த்தி தான் உன்னோட புருஷன், கார்த்தி உனக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ரேவதி தலையில் கை வச்சுட்டு ஒரு மாதிரி ஆகுறாங்க. அப்போ நர்ஸ் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, அவங்க கொஞ்சம் பழசெல்லாம் மறந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எல்லாருமே வெளியில் போங்க, டாக்டர் வந்து பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. எல்லாரும் வெளியில் டென்ஷனாக நின்றுட்டு இருக்கும்போது சந்திரகலா மட்டும் அப்படியே கூலாக நின்றுட்டு இருக்காங்க. அப்பாடா, நம்ம நினச்சதை சாதிக்கிறதுக்கு கடவுளாக பார்த்து இப்படி ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ரொம்ப சந்தோஷத்துல இருக்க. இந்த சைடு டாக்டர்ஸ் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க, ரேவதி அபாய கட்டத்துல இருந்து தாண்டிட்டாங்க, அவங்களுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் ஒரு சின்ன விஷயம், அவங்க பழசெல்லாம் மறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் சரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. பழசெல்லாம் மறந்துட்டாங்கன்னா எல்லாத்தையுமே மறந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாங்க, இல்லைம்மா, அவங்களுக்கு பாஸ்ட் 2 இயர்ஸ்க்குள்ள நினைவுகள் மட்டும்தான் அழிஞ்சிருக்கு, மற்றபடி எல்லா நினைவுகளுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்டதுமே சந்திராவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்போ ரோகிணி கேட்குறாங்க, அவளுக்கு 1 வருஷம் தான் டாக்டர் ஆச்சு கல்யாணம் ஆகி, அப்போ அவள் கல்யாண வாழ்க்கையும் அவள் மறந்துருப்பாளா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த டாக்டர் சொல்கிறாங்க, ஆமாம்மா, பாஸ்ட் 2 இயர்ஸ்ன்னு சொல்கிறேன், அப்போது கல்யாணம் ஆனது எப்படி அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே ராஜராஜன் சொல்கிறாங்க, இதுக்கு என்ன தான் டாக்டர் தீர்வு இருக்குது, இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க, ஆமாம் சார், நம்ம மூளையோட செயல்பாடு அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கேன், இப்போதைக்கு அவங்க பழசெல்லாம் மறந்துருக்கலாம், ஆனால் போக போக அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் அவங்கள கஷ்டப்படுத்தாமல் நீங்கள் பழைய நினைவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொன்னீங்கன்னா அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம டாக்டர் வந்து ரேவதி பழசெல்லாம் மறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே நம்ம கார்த்தி ஃபேஸை பார்க்கணுமே, அந்த அளவுக்கு கார்த்தி வந்து ஹர்ட் பண்ணிட்டாங்க. இதை கேட்டதுமே நம்ம கார்த்தினால தாங்கவே முடியல. ஏற்கனவே தீபா வந்து நம்மளை விட்டுட்டு போயிட்டா, இப்போ என்னன்னா நம்மளை உயிருக்குயிராக நேசிச்ச ரேவதி நம்மளே மறந்துட்டா அப்படின்னு நினைக்கும் போது கார்த்திக்கு எப்படி இருக்கும். கார்த்தி வந்து அங்கே மனசொடைஞ்சு ஓரமாக போய் நிற்கிறாங்க. அப்போ மயில்வாகனம் கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, என்னப்பா கார்த்தி, நீ இதுக்கெல்லாம் போயிட்டு மனசொடைஞ்சு போனால் நல்லா இருக்குமா, நீ தான் அவளுக்கு பழைய ஞாபகத்தெல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி மயில்வாகனம் கார்த்திகிட்ட தைரியம் சொல்ல, இந்த சைடு சந்திரா வந்து சம்புச்சரி கிட்ட சொல்றாங்க, அக்கா, இந்த வாய்ப்பை விட்டா நம்மளுக்கு வேற வாய்ப்பே கிடையாது, பாத்தியா, ரேவதிக்கு கடவுளா பார்த்து இப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு, எப்படியோ அவ கார்த்தியை மறந்துட்டா, நாம கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டு கார்த்தி ரேவதியை பிரிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா கடவுளா பார்த்து தானாவே ரேவதி கார்த்தியை மறக்கிற மாதிரி பண்ணிட்டா, இதுல இருந்தே தெரியலையா கார்த்தி ரேவதி கூட சேர்ந்து வாழ்றது அந்த கடவுளுக்கே பிடிக்கிற போல அப்படிங்கிற மாதிரி சந்திரா சொல்ல, அப்போ சம்புச்சரி எல்லாத்தையுமே கேட்டுட்டு அமைதியா இருக்காங்க. இதை கேட்டதுமே ராஜராஜனுக்கு சம்மக்கமும் வருது. என்ன சந்திரா, இப்போ என்ன சூழ்நிலை போயிட்டு இருக்கு, இப்போ போயிட்டு கார்த்தி ரேவதியை பிரிக்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்க, அங்கே பாரு மாப்பிள்ளை எந்த அளவுக்கு மனசு உடைஞ்சு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, யார் மனசுடைஞ்சு போயிருக்கா, இப்போ ரேவதி இந்த நிலைமையில இருக்கானா, அதுக்கு காரணம் யார் தெரியுமா, இந்த கார்த்தி பையன் தான். அந்த சாமியார் ரேவதிக்கு கண்டம் இருக்குன்னு சொன்னார்ல, அப்பவுமே ரேவதியை இவன் பத்திரமா பார்த்துருக்கணும், அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்க கிட்டையாவது சொல்லியிருக்கணும், யார்கிட்டையும் சொல்லாமல் தனக்குள்ளே வச்சுக்கிட்டா இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சந்திரா சொல்ல, இதை கேட்டு ராஜராஜனுக்கு செம்ம கோவம் வருது. இப்போ ரேவதி உயிர் பொழைச்சிருக்கானா, அதுக்கு காரணமே கார்த்தி பண்ண பரிகாரம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே சாம்பிச்சரி சொல்கிறாங்க, போதும் நிறுத்துங்க, இப்போ என் பொண்ணு என்ன நிலமையில இருக்கா, இப்போ போயிட்டு எல்லாரும் ஒன்று ஒன்றா பேசிக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல ரேவதி குணமாய் வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாம்புச்சரி போயிட்டு டாக்டர் கிட்ட போய் சொல்கிறாங்க, எப்போ நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாங்க, அவங்க நல்லாயிட்டாங்கன்னா நாளைக்கு கூட நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி அமுச்சு விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி வந்து மயில்வாகனம் கிட்ட சொல்கிறாங்க, ரேவதி என்னைய மறப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை, எப்படியோ ரேவதி உயிர் பொழைச்சதே போதும், கண்டிப்பாக ரேவதிக்கு என்னை பற்றின ஞாபகம்லாம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வரதான் போகுது, அது வரைக்கும் நான் ரேவதியை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், அந்த சாமியார்
சௌமியா சொன்ன மாதிரி நான் ரேவதிக்கு துணையாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி மயில்வாகனம் கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சந்திரா மனசில் நினைக்கிறாங்க, நீ ரேவதி கூட இருப்பியா? இன்னும் ஒரு நாள் தான்டா, நீ வீட்டுக்கு வந்தா தானே, வீட்டுக்குள்ளே நீ காலடி எடுத்து வைக்காத அளவுக்கு நான் அக்கா கிட்ட உன்னை பற்றி என்னென்னலாம் சொல்கிறேன் பாரு, நீ இனிமேட்டு ரேவதி முகத்தில் கூட முழிக்கக்கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி சந்திரா ஒரு பக்கம் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ரேவதியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடறாங்க. அப்போ ஆரத்தில் எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிடும்போது நம்ம கார்த்தி மட்டும் சந்திரா வீட்டுக்குள்ளே வராதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ராஜராஜனுக்கு சமக்கவும் வருது. என்ன சந்திரா ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க? இவர் நம்ம வீட்டை மாப்பிள்ள, என்னதான் ரேவதி பழிச மறந்து இருந்தாலும் அவ கழுத்தில் இருக்கிற தாலிக்கு சொந்தக்காரர் யார் தெரியும்ல, அப்படிப்பட்டவனை போயிட்டு இந்த வீட்டில் சேர்க்காம வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, யார் மாமா கழுத்தில் தாலி போட்டிருக்கா? இப்போ ரேவதி கழுத்தில் தாலி இருக்கா? அந்த தாலியை இப்போ அவள் கழுத்தில் போட்டால் கூட அது கார்த்தி கட்டின தாலி தானான்னு அவள் உத்து பார்த்துட்டு இருப்பா. அந்த தாலி கலட்டினதாவே இருக்கட்டும், மறுபடியும் அந்த தாலி ரேவதி கழுத்தில் ஏற போகிறதே இல்லை அப்படின்னு சொன்னதுமே ராஜராஜனுக்கு செம கோபம் வருது. நீ எல்லாம் ஒரு பொம்மலையா? எந்த மாதிரி நேரத்தில் எப்படி பேசிக்கிட்டு இருக்க? அவ இப்ப வேணா பழசெல்லாம் மறந்துருக்கலாம், ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா கார்த்தியை பத்தின ஞாபகம்லாம் ரேவதிக்கு வரதான் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சந்திரா வந்து சாமுஷரி கிட்ட சொல்றாங்க, இங்க பாருக்கா, இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க சரியான நேரம். அந்த தாலி இறங்குனதாவே இருக்கட்டும், மறுபடியும் ரேவதி கழுத்துல போட்ட அவளோட உயிருக்கே ஆபத்து தான் அப்படிங்கிற மாதிரி சந்திரா சொல்ல, இதை கேட்ட சாமுஷரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில என்னால எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாது. ரேவதி முதல்ல சரியாகி வரட்டும், அவளை பாரு, அவளோட நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு அவ உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாது. திடீர்னு ரேவதிக்கு ஞாபகம் வந்து கார்த்தி எங்கன்னு கேட்டா அப்புறம் நம்மளாம் என்ன செய்ய முடியும்? அதுவே அவ உயிருக்கு ஆபத்தா முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் அதை என்னால் தாங்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சாமுடிச்சேரி சொல்ல, இது கேட்டதுமே சந்திரா பயங்கர கடுப்பாக்குறாங்க. இவ ஒருத்தி அவ பொண்ணை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கா, இதுதான் சான்ஸ், எப்படியாவது கார்த்தியை ரேவதி கிட்ட இருந்து பிரிச்சிடலான்னு பார்த்தா இவளும் கூட சேர்ந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி சந்திரா ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம கார்த்தி வந்து ராஜராஜன் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாமா, யார் என்ன சொன்னாலும் சரி, நான் ரேவதியை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். அந்த சாமியார் சொல்லியிருக்காரு, நான் ரேவதி கூட தான் இருக்கணும், ரேவதியோட உயிருக்கு ஆபத்து இருக்குது, அந்த ஆபத்துலேருந்து கண்டிப்பாக ரேவதியை நான் பாதுகாத்துட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சொல்லிடுறாங்க. எல்லாருமே உள்ளக்க போனதுக்கப்புறம் பைக் ஷோரூம்லேருந்து கால் வருது. அப்போ தான் நம்ம ரோகிணி அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. இந்த மாதிரி ரேவதின்றவங்க பைக்கை ஆர்டர் பண்ணிட்டு போயிருக்காங்க, நாங்கள் இப்போது வீட்டுக்கு டெலிவரி பண்ண போகிறோம், அவங்க வீட்டில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, இருக்காங்க, நீங்கள் பைக்கை கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ தான் ரோகிணி மயில்வாகனம் கிட்ட சொல்றாங்க, ரேவதி கார்த்தி ரெண்டு பேருமே எவ்வளவு ஆசாசியா வெட்டிங் டேவை கொண்டாடிட்டு இருந்தாங்க, அவங்க வெட்டிங் டே அதுவுமா இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம ரேவதிக்கு கார்த்தியை பத்தின ஞாபகம் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரோகிணி சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு மயில்வாகனம் சொல்றாங்க, விடு ரோகிணி, கண்டிப்பா ரேவதிக்கு கார்த்தியை பத்தின ஞாபகம்லாம் திரும்ப வரும். அது மட்டும் இல்லாம இப்போ அந்த பைக் சாவியை பார்த்தா கூட அவளுக்கு ஞாபகம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல, நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனம் ரோகிணி கிட்ட சொல்ல, பைக் ஷோரூம்ல இருந்து பைக்கும் வந்து இறங்கிடுது. பைக் சாவியை யார்கிட்ட கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ரோகிணி வராங்க. என் தங்கச்சி தான் பைக் ஆர்டர் பண்ணியிருக்கா, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவியை வாங்குறாங்க. அப்பதான் சந்திரா வராங்க. இந்த பைக்கை ஆர்டர் பண்ண போய் தான் அவளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இது எல்லாத்துக்குமே காரணம் யார்? இவன் தானே, இவனுக்கு என்னமோ கிஃப்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே ரேவதி பெருசா அந்த பைக்கை வாங்குறதுக்காக போனா, இப்போ பாத்தியா எப்படி இருக்கான்னு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, சித்தி, நம்மளுக்கு யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னு யாராலுமே கணிக்கவே முடியாது, நீங்க தேவையில்லாம பேசி எல்லாருமே கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரோகிணி சொல்ல, இதை கேட்ட மயில்வாகனம் சொல்றாங்க, விடு ரோகிணி, உங்ககிட்டலாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், முதல்ல இந்த சாவியை கொண்டு போயிட்டு ரேவதி கிட்ட கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட போயிட்டு ரோகிணி பேச போறாங்க. ரேவதி, நீ கார்த்திக்காக ஆசாசியா பைக் ஆர்டர் பண்ணியே இப்போ அந்த பைக் வீடு தேடி வந்துடுச்சு, இந்த அதுக்கான சாவி நீயே உன் கையால் கார்த்திக் கிட்ட கொடு அப்படின்னு சொன்னதுமே ரேவதி அந்த சாவியவே ஊத்து பார்க்குறாங்க. அப்போ ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க, நான் யாருக்காக பைக் ஆர்டர் பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் இவர் யார் அப்படிங்கிற மாதிரி கார்த்தியை பார்த்து கேட்க, இதை பார்த்ததுமே நம்ம ரோகிணி மயில்வாகனம் வந்து மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. ரேவதி, கார்த்தினா உனக்கு உயிர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரேவதி வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆகுறாங்க. இதை கேட்டதுமே கார்த்தி வந்து சொல்கிறாங்க, வேணாம், இப்போதைக்கு ரேவதிக்கு பழைய ஞாபகத்தில் நீங்கள் ஞாபகப்படுத்தாதீங்க, அதுவே அவளுக்கு உயிருக்கு ஆபத்தாக முடிஞ்சிட போகுது, விடுங்க, அவளுக்கா ஒரு நாள் கண்டிப்பாக எல்லாமே ஞாபகம் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி வந்து நம்ம ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க. என்னதான் கார்த்தி வெளிப்படையாக இப்படிலாம் சொன்னாலுமே நம்ம கார்த்தி வந்து ரேவதி தன்னை மறந்துட்டாங்க அப்படின்னு நினச்சி ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த சந்திரகலா என்னென்னலாம் பண்ணி கார்த்தியை இந்த வீட்டை விட்டு துரத்த போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் நம்ம கார்த்தி ரேவதியை விட்டு போகவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம கார்த்தி ரேவதி கல்யாணம் பண்ணியிருக்காங்க இல்லையா, யார் நினச்சாலும் கார்த்தி ரேவதி ரெண்டு பேரையுமே பிரிக்க முடியாது. ரேவதிக்கு சீக்கிரமாகவே பழைய நினைவுகள்லாம் வந்துடணும். இதுக்கு எவ்வளோ நாள் இழுக்க போகிறாங்கன்னு தெரியல, நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.